சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது ஸ்டாலினின் மெகா ஊழல் திட்டம். வெளிவந்த ஊழல் திட்டம் எடப்பாடி பழனிசாமி வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காராம். கோயம்புத்தூர் மாஸ்டர் பிளான் 2041 என்ற பெயரில் மெகா முறைகேட்டிற்கு வழிவகுக்கும் திமுக ஸ்டாலின் மாடல் அரசுக்கு கண்டனம் தெரிவித்துக் கொள்வதாகவும், தற்போது வெளியிட்டிருக்க கோயம்புத்தூர் மாஸ்டர் பிளான் 2041 படி நகர ஊரமைப்பு திட்டத்தில் இணைந்திருக்க பகுதிகள் நில வகைப்பாடு மாற்றங்களை மறு ஆய்வு செய்து பொதுமக்களின் கருத்து கேட்பு கூட்டங்களை முறையாக நடத்தி அதன்படி திருத்தங்கள் செய்து புதிய கோயம்புத்தூர் மாஸ்டர் பிளான் 2041 வெளியிட வேண்டுமென அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்காரு. இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்க அறிக்கையில், தமிழக அரசு அண்மையில் அறிவித்த கோயம்புத்தூர் மாஸ்டர் பிளான் 2041 நிலப்பரப்புகளை வேறு வகைப்பாட்டிற்கு மாற்ற வழிவகை செய்யப்பட்டிருக்கு. இது கோவை மக்களிடையே பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. நகர ஊரமைப்பு மற்றும் உள்ளூர் திட்ட குழுமம் தயாரித்த கோவை மாவட்ட மாஸ்டர் பிளான் 2041 பல முறைகேடுகளுக்கு வழிவகுக்கும் வகையில் கோவை மாநகராட்சியின் 4 நகராட்சிகள், 21 பேரூராட்சிகள், 66 கிராம ஊராட்சிகள் உள்ளடக்கிய சுமார் 1531 சதுர கிலோமீட்டருக்கு புதிய கோயம்புத்தூர் மாஸ்டர் பிளான் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த மாஸ்டர் பிளான் தயாரிப்பில் பொதுமக்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் முழுமையாக நடத்தப்படாமல் கூட்டத்தில் கருத்து வேறுபாடுகளும் சலசலப்புகளும் ஏற்பட்டதால் கூட்டம் பாதியிலே நிறுத்தப்பட்டது. இந்த சூழ்நிலையில் பல்வேறு குளறுபடிகளை கொண்ட மாஸ்டர் பிளான் வெளியிடப்பட்டிருக்கு. ஏற்கனவே குடியிருப்பு நில வகைப்பாட்டில் உள்ள நிலத்தை விவசாயம் மற்றும் தொழில் பிரிவுக்கு மாற்றியிருக்காங்க. ஏற்கனவே வளர்ந்த தொழில் நகரமான கோவையின் நகர பகுதியில் சில மதிப்பீட்டு தொகையும் மிகவும் அதிகரிச்சிருக்க நிலையில் நில மாற்றம் செய்ய அனுமதி வழங்குவதன் மூலம் ஊழலுக்கு வழிவகை செய்வதோடு பல்வேறு மோசடிகளும் நடைபெற வாய்ப்பிருப்பதா சந்தேகம் எழுந்திருக்கு. நில வகைப்பாடு மாற்றத்தால் ஆளும் திமுக குடும்ப உறுப்பினர்கள் நடத்தும் நிறுவனம் மற்றும் திமுக குடும்ப உறவுகளுக்கு மிகவும் நெருக்கமானவர்களின் நிலங்கள் என சுமார் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் குடியிருப்பு மனைநிலை வகைப்பாட்டிலே இருக்கும் வகையில் கோயம்புத்தூர் மாஸ்டர் பிளான் 2041 விஞ்ஞான முறையில் ஊழலுக்கு வித்திடும் வகையில் தயாரிக்கப்பட்டிருக்கதா செய்திகள் தெரிவிக்கப்படுது. கடந்த 4 ஆண்டு காலத்தில் விவசாயிகளுக்கு எந்த உதவியும் செய்திராத இந்த திமுக அரசு பொதுமக்களிடம் கருத்து கேட்பு இன்றி திட்டமிடப்படாத கிராம பகுதிகளையும் இணைத்து கோயம்புத்தூர் மாஸ்டர் பிளான் 2041 தயாரிச்சிருக்காங்க. இது லாபம் ஈட்டும் வகையில் ஊழலுக்கு வழி ஏற்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் அரசு ஏதோ சிறப்பாக செயல்படுவது போல மாய தோற்றத்தை ஏற்படுத்த இந்த மாஸ்டர் பிளான் மூலம் விடியா திமுக அரசு முனையுது என கோவை மக்களிடையே பரவலாக பேசப்பட்டு வருது. எனவே இதை ஊழல் இல்லாத மாதிரி மறுபடியும் திருத்தி புதிய மாஸ்டர் பிளான் 2041 வெளியிட வேண்டும் என திமுக மாடல் அரசை வலியுறுத்துகிறேன் என சொல்லியிருக்காரு.